வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்க தலைவர் திரு எஸ்கேஎம் ஐயா அவர்களுக்கும் ஆழியாறு ஐடி நிர்வாகத்தினருக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளருக்கும் இந்த நிகழ்வை செவிமடுப்பதற்காக இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய சிந்தனை விருந்தை தொடங்குகின்றேன். இன்றைய சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் மகாகவியும் அருட்தந்தையும் என்பதாகும். மகாகவி என்பது சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை குறிக்கிறது. அருட்தந்தை அவர்கள் வேதாத்ரி மகர்ஷி அவர்களை குறிக்கிறது. இதிலே இரண்டு பெரிய மகான்களை பற்றி ஒப்பீட்டு செய்து சொல்வது தான் இன்றைய உரையினுடைய நோக்கம். ஒரு உண்மையினை தெரிந்து கொள்வதற்கு ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் என்று 3 விதமான விஷயங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே சுவாமிஜி சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை அவருக்கு சற்றே முன் வாழ்ந்த மிகச்சிறந்த சிந்தனையாளரான மகாகவி பாரதியாருடைய சிந்தனையோடு ஒப்பிட்டு நாம் இன்புற இருக்கிறோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் கவிதை உலகிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர்கள். அவரை தொடர்ந்து அந்த புது கவிதை வடிவம் என்பதை ஆரம்பித்து அதை பிறகு பின்னாடி நிறைய பேர் அதை வளர்த்து கொண்டு சென்றார்கள். அதேபோல் அருட்தந்தை அவர்கள் ஆன்மீக உலகிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் 11/12/1882 பிறந்து 12/9/1921 இயற்கை எய்தினார்கள். அருட்தந்தை அவர்கள் 14/8/1911 பிறந்து 28/3/2006 அன்று மகாசமாதி அடைந்தார்கள். முதலிலே இருவருக்கும் இருக்கக்கூடிய வாழ்வியல் ஒற்றுமைகள் சிலவற்றை பார்ப்போம். பிறகு கருத்தியல் ஒற்றுமைகளை நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பெயர், அவருடைய பெயர் சுப்பிரமணியம் என்பதுதான். ஆனால் அந்த பெயருக்கு பதிலாக பாரதி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம்தான் அவருக்கு நிலைத்திருக்கிறது. எல்லோருமே மகாகவி பாரதியார் என்று தான் சொல்கிறார்கள். அதே போல் அருட்தந்தை அவர்களுடைய இயற்பெயர் வேதாத்ரி என்பதாகும். ஆனாலும் நாம் அருட்தந்தை, குருஜி, பிறகு மகரிஷி என்பதாகத்தான் நாம் அவரை அழைக்கின்றோம். அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர். சுதேசமித்திரன், இந்தியா போன்ற தமிழ் பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்தார். பாலபாரதம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில பத்திரிகைக்கும் ஆசிரியராக இருந்தார். அருட்தந்தை அவர்கள் அன்பொலி என்ற மாத பத்திரிகை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற அந்த பத்திரிகைக்கு சுவாமிஜி அவர்கள் ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், பள்ளி ஆசிரியராக அவர்கள் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சேதுபதி உயர்நிலை பள்ளி என்கின்ற பள்ளியிலே அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்தார்கள். எனது வாழ்க்கை விளக்கம் என்கின்ற மகரிஷி அவர்களுடைய நூலிலே திண்ணை பள்ளிக்கூடத்திலே கணிதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் சில காலம் பணி செய்ததை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இருவரும் ஆசிரிய பணியிலே ஈடுபட்டவர்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இருவருமே மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள். பாரதியார் உடைய பல சொற்பொழிவுகள் பின்பு கட்டுரையாக எழுத்து வடிவம் பெற்றிருக்கிறது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அருட்தந்தை அவர்களுடைய அந்த மனவளைக்கலை 1 என்கின்ற அந்த புத்தகம் முதலில் சுவாமிஜி பேசிய பேச்சினை அடிப்படையாக வைத்து, சொற்பொழிவை அடிப்படையாக வைத்து மனவளக்கலை 1 என்கின்ற நூலாக வெளிவந்தது. அதை போலவே சுவாமிஜி அவர்கள் திருக்குறள் பி. முனுசாமி என்பவர்களால் திருக்குறள் பேரவை என்ற அமைப்பு தொடங்கி நடத்தப்பட்டு வந்தது. அந்த அமைப்பிலே மெய்யுணர்தல் என்கின்ற அதிகாரத்தின் கீழ் சுவாமிஜி அவர்கள் ஒரு முறை சொற்பொழிவாற்றினார்கள். அந்த சொற்பொழிவை கேட்ட பிறகு
திருக்குறளில் உள்ள முக்கியமான குறள்களுக்கு நீங்கள் உரை எழுத வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். அந்த உரை தான் திருக்குறள் உட்பொருள் விளக்கம் என்பதாக வந்தது. எனவே இருவருடைய சொற்பொழிவுகளுமே பின்னாடி நூலாக்கம் பெற்றதை நாம் அவதானிக்கலாம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அரசு பணியிலே இருந்தவர்கள் என்று இருவருமே அரசு பணியிலே இருந்து அதை துறந்தவர்களும் கூட. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அந்த அரண்மனையிலே புலவர், அதாவது அரசவை கவிஞர் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி பணிபுரிந்தவர். பின்பு அந்த வேலை பிடிக்காமல் அந்த வேலையை விட்டு துறந்தவர், ராஜினாமா செய்தவர். அதே போல் சுவாமிஜி அவர்கள் தபால் அலுவலகத்திலே, போஸ்டல் அலுவலகத்திலே வேலை செய்தார்கள். பிற்பாடு அந்த வேலை அதில் ஏற்பட்ட ஒரு சிறு பிரச்சனை காரணமாக அந்த வேலையை அவர்கள் உதறி தள்ளினார்கள். எனவே இருவருமே அரசு பணியில் இருந்து அந்த பணியிலே இருந்து தங்களை தாங்களே விடுவித்து கொண்டவர்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், கருத்தியல் ரீதியான ஒற்றுமைகள் என்று பார்த்தோம்னா நிறைய ஒற்றுமைகளை நம்ம பார்க்கலாம். முதல் ஒற்றுமை என்று பார்த்தா, கம்பன் மீது இருவருக்குமே மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருந்தது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல இடங்களில் அதை வெளிப்படுத்துகிறார். யாம் அறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்ற இடத்திலும், கல்வியிற் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்ற இடத்திலும், கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவி புனைந்ததும் என்று அந்த பாடலிலும், அதற்கு பிறகு எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் முன்பு நான் தமிழ்ச்சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் கம்பர் மீது இருந்த அந்த பெருமதிப்பை எடுத்து காட்டுகிறார். அதே போல அருட்தந்தை அவர்களும் கம்பர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டை கொண்டிருந்தார். இப்பொழுது நான் சொல்ல இருக்கின்ற இந்த விஷயமானது மூத்த பேராசிரியர் எம்.கே. தாமோதரன் ஐயா அவர்கள் அன்பு நெறி ட்ரஸ்ட் என்பதன் மூலமாக அன்பு நெறி என்று ஒரு மாத இதழ் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த இதழிலே வெளியான ஒரு கட்டுரையை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தியை காலை சிந்தனை விருந்திலே, காலை 5:15 மணிக்கு நடைபெறக்கூடிய சிந்தனை விருந்திலே பேராசிரியர் நரேஷ் பாபு அவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்தி இந்த இடத்தில் பொருத்தமாக இருப்பதால் இதை நான் எடுத்தாழ்கிறேன். ஒரு சமயம் அருட்தந்தை அவர்களை கம்பன் விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த விழா தொடங்குவதற்கு முன்பாக அன்பர்களோடு அவர் உரையாடி கொண்டிருந்தார். அப்படி உரையாடி கொண்டிருக்கும் போது ஒரு அன்பர் சொன்னார், கம்பன் ஒரு மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தியாக இருக்கலாம், ஆனால் அவர் இந்த மாதிரி பொய்யுரை எல்லாம் சொல்லலாமா என்று கேட்டார். அப்போது சுவாமிஜி அவர்கள் கேட்கிறார்கள், கம்பன் சொன்னதிலே என்ன பொய்யுரையை நீங்கள் கண்டீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அப்போ அதற்கு அவர் ஒரு பாடலை சொன்னார். ஆவும் அழுத அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, கல் ஒழுகும் காவும் அழுத, களிறு அழுத, கால் வயப்போர் மாவும் அழுத, அம்மன்னவனை மானவே என்று சொல்லக்கூடிய பாடல். அதாவது ராமபிரான் முதல் நாளிலே முடிசூட்டி கொண்டு அரசனாக போகிறான் என்கின்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. மறுநாள் அவன் அந்த முடிசூடப் போவதில்லை, அதற்கு பதிலாக 14 ஆண்டுகள் கானகம் செல்ல இருக்கிறான் என்கின்ற செய்தி வருகிறது. அந்த செய்தியை கேட்டவுடனே மக்கள் எல்லாம் சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள். அப்படி சோகத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் என்பதை கவிக்கூற்றாக பல பாடல்களிலே அவர் சொல்லிக்கொண்டே செல்கிறார். இந்த பாடலை சொல்லிவிட்டு இந்த பாடலுக்கு என்ன விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் என்று கேட்டால், தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அதிலே சென்று நான் அதற்கான விளக்கத்தை பார்த்தேன். ஓரறிவு முதல் ஐயறிவு வரை அனைத்தும் அழுதன என்பதற்காக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது என்று குறித்திருந்தார்கள். இந்த பாடலை அந்த அன்பர் சொல்லிவிட்டு ஆவும் அழுத என்று சொல்கிறார்கள். ஆ என்று சொன்னால் பசு. பசு எங்கேயாவது அழுவுமா? அதன் கன்று அழுத, அதனுடைய கன்று எங்கேயாவது அழுவுமா? இப்படி கம்பன் பொய்யுரை சொல்லலாமா என்று கேட்டிருந்தார். அதற்கு சுவாமிஜி அவர்கள் நுட்பமான ஒரு பொருளை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று கேட்டால்,
மக்கள் எல்லாம் சோகத்தில் இருந்தார்கள். சோகத்தில் இருந்ததினால அவர்கள் தங்களுடைய அன்றாட கடமைகளை செய்ய முடியாமல் போய்விட்டது. அப்படி செய்ய முடியாமல் போய்விட்டதினால மாடு பால் கறக்கும்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதலிலே கன்றுக்குட்டியை அவிழ்த்து விடுவார்கள். கன்றுக்குட்டி சென்று சிறிது பால் குடிக்கும். அதற்கு பிறகு அந்த கன்றுக்குட்டியை இழுத்து பக்கத்திலே கட்டிவிட்டு பால் கறப்பார்கள். அதற்கு பிறகு இறுதியிலே கொஞ்சம் பாலை அதிலேயே விட்டுவிட்டு மறுபடியும் அந்த கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டு அதை பால் குடிக்குமாறு செய்துவிட்டு வந்து விடுவார்கள். இதுதான் பால் கறக்கக்கூடிய முறை என்பது. இந்த வகையிலே இந்த அன்றாடம் செய்யக்கூடிய அந்த பால் கறக்கக்கூடிய வேலையை செய்யாததுனால ஆவும் அழுத, அதாவது அந்த பசுமாடானது அதனுடைய பால் நிரம்பி இருக்கிறது, மடியினுடைய கனம் தாங்க முடியவில்லை. எனவே அந்த ஆவும் அழுத, எனவே அதனுடைய மடியினுடைய கனம் தாங்க முடியாமல் அது அழுதது. கன்று அழுத, ஏனென்று சொன்னால் அதற்கு பால் குடிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் பால் கறக்கும் போது தான் கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டு பால் குடிக்க விடுவார்கள். எனவே அதை அவிழ்த்து விடாததினால அது பசியினாலையும் அழுதது என்று சொல்கிறார்கள். எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு நுட்பமான செய்தியையும் நாம் இதில் பார்க்கலாம். இது என்னுடைய ஒரு அனுபவத்திலே நான் பார்த்த ஒரு செய்தி. தமிழர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் சில அறிவு வகை கூடிய விலங்கினங்களை மட்டும்தான் வீட்டு விலங்கினங்களாக வைத்துக்கொண்டு வளர்த்திருந்தார்கள். அதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால், 5 அறிவு உயிரினங்கள், 6 அறிவு உயிரினங்கள் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் 5 அறிவு உயிரினங்களிலிருந்து நேரடியாக 6 அறிவு உயிரினம் என்பது வந்திருக்காது. அதற்கு நடுவிலே கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது 5 என்கின்ற எண் இருக்கிறது, 6 என்கின்ற எண் இருக்கிறது என்று சொன்னால், முழு எண்களிலே நாம் 5, 6 என்று சொல்லுவோம். ஆனால் அதற்கு நடுவிலே கூட 5.1, 5.2, 5.3, 5.4 என்றெல்லாம் எண்கள் இருக்கும் இல்லையா? அதைப்போல இந்த 5 அறிவு உயிரினங்களிலே கொஞ்சம் அறிவு கூடிய உயிரினங்களிலே ஒன்றுதான் இந்த ஆ என்று சொல்லக்கூடிய பசு. அதே போல் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீங்கள் விலங்கு வகைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆ என்று சொன்னால் பசு, அதை குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு களிறு, யானையை குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு குதிரையை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த வகையிலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவை மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளை தங்களுடையதாக ஆக்கிக்கொண்டு நடக்கக்கூடியவை, செயல்படக்கூடியவை. எனவே தான் இந்த உயிரினங்களை பற்றி குறிப்பிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். எனவே சாதாரணமாக ஒரு கவிதையை நாம் பார்ப்பதற்கும் பெரியவர்கள் அந்த கவிதையை பார்ப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் இந்த இடத்திலே காணலாம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் ஒரு பாடலிலே சொல்வார். என்ன சொல்வார் என்று கேட்டால், கணிதம் 12 ஆண்டு பயில்வர், பின் கார்கோல் வானிலோர் மீனிலை தேர்ந்திலார், அணிசை காவியம் 1000 கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவியுலம் காண்கிறார் என்று சொல்வார். அதாவது நிறைய படிப்பாங்க, ஆனால் படித்தா கூட அதில் இருக்கக்கூடிய ஆழமான பொருளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறார். ஆனால் அருட்தந்தை அவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்த ஒரு சிறிய வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய ஆழ்ந்திருக்கக்கூடிய பொருள், இப்போ கடமை என்கின்ற வார்த்தையை எடுத்தோம் என்று சொன்னால், கடன் என்பது மை என்கின்ற விகுதி பெற்று கடமை என்றாகியது என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே கூட அந்த வார்த்தையை டியூ என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் டியூட்டி என்பது வந்தது என்று சொல்வார்கள். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலைக்கு சென்று, அதனுடைய ஆழத்துக்கு சென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆங்கிலத்திலே அண்டர்ஸ்டாண்ட் என்கின்ற வார்த்தை இருக்கிறது என்று சொல்வார்கள். எனவே சுவாமிஜி அவர்கள் ஆழ்ந்திருக்கக்கூடிய அந்த கவி உள்ளத்தை காணக்கூடிய அந்த தன்மை என்பது சுவாமிஜிக்கு இயல்பாகவே இருக்கிறது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாடல், இந்த விஷயமும் அன்பு நெறி மாத இதழிலே வெளிவந்தது தான். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்முறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே என்று சொல்லி ஒரு திருமந்திரத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பாடலில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சாதாரணமாக இந்த பாடலுக்கு என்ன விளக்கம் சொல்வார்கள் என்று கேட்டால், இயற்கையாக கிடைக்கக்கூடிய பூவையும் நீரையும் எடுத்து இறைவனுக்கு நாம் படைத்தோம் என்று சொன்னால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதாக சொல்வார்கள். ஆனால் சுவாமிஜி அவர்கள் இந்த பாடலுக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்று கேட்டால், நாம் சாதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இயற்கையிலே இருக்கக்கூடிய பூ என்று சொன்னால் பூமி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனவே பூமி என்று சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய பூமியில்
நீர் உண்டு, அதாவது நீரை கொடுத்து விவசாயம் செய்தோம் என்று சொன்னால், உழவுத் தொழில் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் புண்ணியத்தை கொடுக்கும். அதுதான் ஈரறிவு முதற்கொண்டு ஆறறிவு வரையிலுள்ள மற்ற உயிரினங்களுக்கு உணவை கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த செயல்தான் மிகவும் புண்ணியமான செயல் என்பதாக சுவாமிஜி அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். எனவே எந்த ஒரு அந்த ஆழ்ந்திருக்கும் கவியுலம் காணக்கூடிய தன்மை அருட்தந்தை அவர்களிடத்திலே பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்கலாம். அதை போல பார்த்தீர்கள் என்று சொன்னால், கவிதையை பொறுத்த மட்டில் சுவாமிஜி அவர்கள் செயல் வடிவம், அதாவது பல கருத்துக்களை கவிகளாக, அதாவது தத்துவங்களாக மகாகவி பாரதியார் சொல்லி சென்றிருக்கிறார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதை சுவாமிஜி அவர்கள் மிக அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கிறார். ஒரு பாடலை நாம் பார்க்கலாம். சினங்கொள்வார் தம்மைத்தாமே தீயால் சுட்டு செத்திடுவார் ஒப்பாவார். சினம் கொள்வார் தாம் மனம் கொண்டு தங்கழுத்தை தாமே வெய்ய வாழ் கொண்டு கிழித்திடுவார். மாணுவாராம் தினம் கோடி முறை மனிதர் சினத்தில் வீழ்வார். சினம் பிறர் மேல் தாம் கொண்டு கவலையாக செய்தெண்ணி துயர்கடலில் வீழ்ந்து சாவார். வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர், மேதினியில் எது வந்தால் நமக்கென்னென்று என்று மகாகவி பாரதியார் அவர்கள் ஒரு பாடலிலே சினத்தினுடைய தீமைகளையும் அது கவலையாக மாறி நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களை பற்றியும் மிக விரிவாக எழுதியிருக்கிறார். இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? நாம் சினம் கொள்ளக்கூடாது, கவலைப்படக்கூடாது என்பது. ஆனால் எப்படி சினம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நடைமுறை பயிற்சியை கொடுத்தவர் சுவாமிஜி அவர்கள். அதனால்தான் நான் சிந்திப்பதுண்டு, மகாகவி பாரதியார் அவர்கள் சிந்தனை வடிவம் என்று சொன்னால் இவர் செயல் வடிவம், அதாவது நடைமுறைப்படுத்துவதற்கு உகந்த வழியிலே அதை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சினம் தவிர்த்தல் பற்றி சுவாமிஜி அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? நம்ம முதலிலே அகத்தாய்வு பயிற்சியிலே யார் மீதெல்லாம் சினம் ஏற்படுகிறது, அல்லது எந்த பொருளின் மூலமாக நமக்கு சினம் ஏற்படுகிறது, சினம் ஏற்படும் நபர்கள், பொருள்கள், நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பு, சினம் எழுவதற்கு காரணம் என்ன, சினம் எழும் காரணத்தில் நமது பொறுப்பு என்ன, சினம் தவிர்க்கும் வழிகள் என்பதாக சினம் தவிர்த்தல் என்பதை ஒரு நடைமுறை பயிற்சியாக கொடுத்திருக்கிறார். அதே போல கவலை, வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர். சினம் பிறர் மேல் தாம் கொண்டு கவலையாக செய்தெண்ணி. சுவாமி சொல்வார்கள் இல்லையா, சினத்தை நாம் பிறர் மேல் கொண்டு அது அவர்கள் மீது செலுத்தப்பட முடியாத போது அது கவலையாக மாறுகிறது என்று சொல்வார் இல்லையா. அதே போலவே இங்கேயும் சொல்கிறார்கள், சினம் பிறர் மேல் தாம் கொண்டு கவலையாக செய்தெண்ணி துயர்கடலில் வீழ்ந்து சாவார். வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர், மேதினியில் எது வந்தால் நமக்கென்னென்று. சுவாமிஜி அவர்கள் கவலை ஒழித்தல் என்கின்ற அந்த அகத்தாய்வு பயிற்சியிலே 4 விதமாக கவலைகளை பிரித்து அதை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதை சொல்வார்கள். அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை, அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவை, உடனே தீர்க்க வேண்டியவை, தள்ளி போட வேண்டியவை என்பதாக சுவாமிஜி அவர்கள் கவலையை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதை பற்றி மிகவும் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதைப்போல மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களும் அருட்தந்தை அவர்களும் அவர்களுடைய குருவின் மீது கொண்டிருந்த பக்தி அளவிட முடியாதது. அதை அவர்கள் கவிதையாகவும் உரைநடையாகவும் எழுதியிருக்கிறார்கள். முதலிலே சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் அவருடைய குருநாதர்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். இருந்தாலும் நான் அதிலே இருந்து ஒரு 2 பாடல்கள் மாத்திரம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மேல் பக்தி செலுத்தியிருந்தார்கள் என்பதை காண்பதற்காக ஒரு சில பாடல்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தோம் சொன்னால், அவருடைய குருநாதருடைய பெயர் குள்ளச்சாமி என்பது. பாரதியார் சில காலம் புதுவையிலே, பாண்டிச்சேரியிலே வசித்து வந்தார். அப்படி வசித்து வந்த பொழுது ஒரு சித்தர், அந்த சித்தரை பலரும் சொல்கிறார்கள், இவர் சித்தர், மிகப்பெரிய சித்து வேலைகள் எல்லாம் செய்வார் என்று நிறைய புகழ்ச்சியாக சொல்கிறார்கள். ஆனால் பாரதியார் அவரை பார்க்கிற பொழுது அவருடைய கண்களுக்கு மிக சாதாரணமாக தெரிகிறார். ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி அவரிடத்திலே இருப்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். எனவே நாம் இதை அவரிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் அவரிடத்திலே சென்று அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று கேட்டால், யாவனி நினக்குள்ள திறமை என்னே, யாதுணர்வாய், கந்தை சுற்றி திரிவதென்னே, தேவனைப் போல் விழிப்பதென்னே, சிறியாரோடும் தெருவிலே நாய்களோடும் விளையாட்டென்னே, வாவனையிற் பித்தரை போல் அலைவதென்னே, பரமசிவன் போல் உருவம் படைத்ததென்னே, ஆவலுற்று நின்றதென்னே,
அறிந்ததெல்லாம் ஆரியனே எனக்குணர்த்த வேண்டுமென்றேன். அவர் சீடர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குருவிடத்திலே சென்று நிறைய கேள்விகளை கேட்பார்கள். அவர்களுக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் சீடர்களுடைய அறிவு நிலைக்கு தகுந்தது மாதிரி தான் குருவினுடைய உபதேசம் இருக்கும். சீடருடைய அறிவு நிலைக்கு தகுந்தது மாதிரி தான் குருவினுடைய உபதேசம் இருக்கும். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாரதியாருடைய நிலைமை, அவருடைய தன்மை அவர் புரிந்து கொண்டு அவர் ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் சென்றுவிட முயற்சிக்கிறார். முதலிலே அவர் சொல்லுவார், அதாவது அப்போது நான் குள்ளச்சாமி கையை அன்புடனே பற்றியது பேசலுற்றேன். அப்பனே தேசிகனே ஞானி என்பார், அவனியிலே சிலர் நின்னை பித்தன் என்பார். செப்புருநுள் அஷ்டாங்க யோக சித்தி சேர்ந்தவனின் உனை புகழ்வார் சிலரின் முன்னே. ஒப்பனைகள் காட்டாமல் உண்மை சொல்வாய், உத்தமனே எனக்கு நினை உணர்த்துவாயே. அதாவது அவரிடத்திலே சென்று அவருடைய கையை பிடித்து கொண்டு கேட்கிறார், நீங்கள் யார்? நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? உங்களை பற்றி மற்றவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா என்று கேட்கிறார். ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவரிடத்திலிருந்து தப்பித்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக கையை விடுவித்து கொண்டு போக முயற்சிக்கிறார். ஆனால் பாரதியாரோ விடுவதாக இல்லை. அதையும் அவர் கவிதையிலே சொல்கிறார், பற்றிய கை திருகிய அந்த குள்ளச்சாமி பரிந்தோட பார்த்தான், யான் விடவே இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்து பின் முறுவல் பூத்தான். தூய திரு கமலப்பத துணையை பார்த்தேன். குற்றமற்ற தேசிகனும் திமிரிக்கொண்டு குதித்தோடி அவ்விட்டு கொல்லை சேர்ந்தான். இவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவரை பிடித்திருக்கிறார். அவர் ஓடுவதற்கு முயற்சி செய்கிற பொழுது மீண்டும் இறுக்கமாக பிடித்து கொள்கிறார். இறுக்கமாக பிடித்து கொண்டவுடனே பாரதியாரை பார்த்து குள்ளச்சாமி மெதுவாக புன்முறுவல் பூர்க்கிறார். பூத்தவுடனே அவருக்கு தெரிகிறது, சரி நமக்கு ஏதோ இன்றைக்கு உபதேசம் கிடைக்கப் போகிறது என்பதற்காக அவருடைய பாதங்களை பார்க்கிறார். பாதங்களை பார்த்தவுடனே சரி இவர் இந்த தகுதியை பெற்றுவிட்டார் என்பதாக தெரிந்து கொண்டு அவர் அந்த இடத்திலிருந்து அவருடைய கையை விடுவித்து கொண்டு அந்த வீட்டினுடைய கொல்லை பக்கத்திலே சென்று விடுகிறார். மற்றவன் பின் யானோடி விரைந்து சென்று வானவனை கொல்லையிலே மறித்து கொண்டேன். அந்த கொல்லையிலே போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாமல் மறித்து கொண்டேன் என்று சொல்கிறார். பக்கத்து வீடிடிந்து சுவர்கள் வீழ்ந்த பாழ்மனை ஒன்று இருந்ததங்கே. பரமயோகி ஒக்கத்தன் அருள்விழியால் என்னை நோக்கி ஒரு குட்டி சுவர் காட்டி பரிதி காட்டி அக்கணமே கிணற்றுள்ளதன் பிம்பம் காட்டி அரிதுகொலோ எனக் கேட்டான். அறிந்தேன் என்றேன். மிக்க மகிழ் கொண்டவனும் சென்றான். யானும் வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன். நாம் சில சமயங்களில் என்ன செய்வோம் என்று கேட்டால், நம்முடைய மன்றத்துக்கு யாராவது புதிய அன்பர்கள் வந்திருந்தார்கள் என்று கேட்டால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், இவர்களுக்கு நம்முடைய மன்றத்தை பற்றி சிறிது அறிமுகம் செய்யுங்கள் என்று. நாம் என்ன செய்வோம், எளிய முறை குண்டலினி யோகம் என்றால் என்ன என்பதிலே ஆரம்பித்து மூத்த பேராசிரியராக ஆவது எப்படி, ஆகினைதவம், சாந்திதவம், துரியதவம், துரியாதீதம், அகத்தாய்வு பயிற்சிகள் 1, 2, 3, பிரம்மஞான பயிற்சி, ஆசிரியர் பயிற்சி, அருள்நிதியர் பயிற்சி, பேராசிரியர் திறனூக்க பயிற்சி என்பதெல்லாம் சொல்லி மிக நீண்ட ஒரு சொற்பொழிவை ஆற்றிவிட்டு, அதாவது நமக்கு தெரிந்த விஷயத்தை எல்லாம் அவரிடத்திலே சொல்லிவிட வேண்டும் என்பதாக காட்டிக்கொள்வோம். ஆனால் மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள், திறமை பெற்றவர்கள், அவர்களுடைய அதாவது சீடர்களுடைய தன்மைக்கு ஏற்ப அவர்கள் அவருக்கான உபதேசம் என்பது அமையும். இங்கே என்ன செய்கிறார் என்று கேட்டால், பக்கத்திலே ஒரு வீடு இடிந்து ஒரு குட்டிச்சுவர் என்று சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒன்று இருக்கிறது. அதை தன்னுடைய கண்களால் காட்டுகிறார். நான் சிந்திப்பதுண்டு, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் குள்ளச்சாமியினுடைய கையை பிடித்தவுடனே அவருக்கு ஸ்பர்ஷ தீட்சை என்பது கிடைத்து விட்டது. அவர் கண்களினாலே அந்த இடத்தை காட்டுகிற பொழுது அவருக்கு அந்த பார்வையின் மூலமாக தீட்சை கிடைத்து விட்டது என்பதாக நான் சிந்திப்பதுண்டு. அந்த வகையிலே அங்கே இருந்த அந்த சுவரை காட்டி, ஒரு குட்டி சுவர் காட்டி, அந்த குட்டி சுவரை காட்டுகிறார். அதற்கு பிறகு பரிதி காட்டி, பரிதி என்று சொன்னால் சூரியன், அக்கணமே கிணற்றுள்ளதன் பிம்பம் காட்டி. பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றிலே சூரியனுடைய பிம்பம் அங்கே தெரிகிறது. அதாவது ஒரு குட்டிச்சுவர், அதற்கு பிறகு சூரியன், அதற்கு பிறகு சூரியனுடைய பிம்பத்தை கிணற்றிலே காட்டுகிறார். இந்த மூன்றையும் காட்டிவிட்டு, கண்களாலே காட்டிவிட்டு, வாயால் எதுவும் பேசவில்லை, காட்டிவிட்டு அறிதிகளோ புரிஞ்சுதா என்று கேட்டார். உடனே இவர் சொன்னார், எனக்கு புரிந்தது என்று சொன்னார். அவ்வளோதான், அவர் போயிட்டார் என்று சொல்கிறார். எனவே உடனே அவருக்கு இப்போது குரு உபதேசம் செய்து விட்டார், சீடன் உபதேசத்தை கேட்டுவிட்டார். என்ன
தெரிந்தது என்பது நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? அதனால் பாரதியார் அதற்கு பிறகு எழுதுகிறார், தேசிகன் கைகாட்டி எனக்குரைத்த செய்தி செந்தமிழில் உலகத்தார்க்கு உணர்த்துகின்றேன். வாசியை நீ கும்பகத்தால் வெளிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும். தேசுடைய பருதியுறு கிணற்றினுள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனைக் காண்பாய். பேசுவதிற் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான் என்று சொல்கிறார். எனவே நாம் இந்த பிராணாயாம பயிற்சியை பற்றி சொல்லிவிட்டு அந்த பிராணாயாம பயிற்சியின் மூலமாக நம்முடைய ஜீவனிலே சிவனை காணலாம் என்பதாக அதை சொல்கிறார். எனவே அந்த வகையிலே குருவின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பக்தியை, ஞானத்தை அவர் இந்த பாடலிலே காட்டுகிறார். அதற்கு பிறகு இன்னொரு இடத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்னொரு இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். தம்பிரானே, இந்த மற்றொரு நாள் பழங்கந்தை அழுக்கு மூட்டை வலமுறவே கட்டியவன் முதுகின் மீது கற்றவர்கள் பணித்தேத்தும் கமலபாத கருணை முனி சுவந்து கொண்டேன் எதிரே வந்தான். அவர் எவ்வளோ பெரிய ஆள் என்பது மகாகவிக்கு தெரிகிறது. ஆனால் அவர் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குள்ளச்சாமி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அழுக்கு துணிகளை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு திரிந்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது இவர் கேட்கிறார், தம்பிரானே, இந்த தகைமை என்னப்பா, என்ன வேலை இது? முற்றும் இது பித்தருடைய செய்கை அன்றோ? இது பைத்தியக்காரன் செய்ய மாதிரி இருக்கல் இல்லையா என்று கேட்கிறார். மூட்டை சுமந்திடுவதென்னே மொழிவாய் என்று கேட்கிறார். அப்போது புன்னகை புத் ஆரியனும் புகழுகின்றான், புறத்தே நான் சுமக்கின்றேன், அகத்தின் உள்ளே இன்னொருதொரு பழங்குப்பை சுமக்கிறாய் நீ என்று உரைத்து விரைந்தவனும் ஏகிவிட்டான் என்று. அதாவது இந்த அழுக்கை பெரியவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சைகையின் மூலமாக, செயல்களின் மூலமாகவே மிக எளிமையாக, அதாவது பல மணி நேரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சின்ன செயல் மூலமாக செய்து காட்டிவிட்டு சென்று கொண்டே இருப்பார்கள். அந்த வகையிலே, நீ ஏன் இந்த அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார், நான் வெளியிலே சுமந்து கொண்டிருக்கிறேன், நீ உன்னுடைய மனதுக்குள்ளாரே சுமந்து கொண்டிருக்கிறாய். எனவே அகத்தாய்வு செய்து உன்னுடைய குற்றங்கரைகள் எல்லாம் களைந்து விட வேண்டும் என்பதாக அவர் உபதேசித்தார் என்று கூறுகிறார். அதை போல பார்த்தீர்கள் என்று சொன்னால், அருட்தந்தை அவர்கள் அவருடைய குருநாதை பற்றி எழுதியிருக்கக்கூடிய விஷயம், சின்ன வயதிலே அவருக்கு ஒரு குரு கிடைத்தார். அவருடைய வயதுக்கு தகுந்தது போல பாடல்கள், பஜனைகள் இவற்றையெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார். சில சமயங்களில் அவர் அத்வைத தத்துவம் சொன்னாலும் சுவாமிஜியினுடைய வயதுக்கு அது புரியவில்லை. எனவே அவர் அந்த வயதிலே கிடைத்த பாலகிருஷ்ணன் என்பவர் அவருடைய முதல் குருவாக வாழ்க்கை விளக்கம் என்கின்ற நூலிலே எழுதுகிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணராவ் என்கின்ற அவருடைய குருநாதரை பற்றி அவர் எழுதுகிறார். எழுதுகிற போது என்ன சொல்வார் என்று கேட்டால், சுவாமிஜியினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். சுவாமிஜி அவர்கள் ஒரு 8 வயது வரைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தறி நெசவு செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ஆங்கிலம் கற்றுக்கொண்டு சென்னைக்கு வேலை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி வேலை தேடிக்கொண்டிருக்கிற போது அவருக்கு அப்பொழுது குதிரை பந்தயம் நடந்து கொண்டிருந்தது. எனவே குதிரை பந்தயத்துக்கான சீட்டுகள் விற்பது வேலை அவருக்கு கிடைத்தது. அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருந்துட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்க போது ஒரு கடை மாதிரியான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பிலே இருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இருவர் பேசிக்கொண்டிருக்கிற போது சுவாமிஜி அவர்கள் அங்கே வெளியிலே நின்று அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருக்கிறார். கவனித்து கொண்டே இருந்தவுடனே அது ஒரு கிளினிக், அதாவது மருத்துவமனை. உடனே அங்கே பேசிக்கொண்டிருவர் கேட்பார், நீ யாரப்பா, எங்கே வந்தாய், இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார்கள், இது மாதிரி என்னுடைய பெயர் வேதாத்ரி, என்னுடைய அக்கால் கணவர் உடைய வீட்டில் நான் தங்கியிருக்கிறேன், இந்த ரேஸ் கிளப்பில் வேலை செய்கிறேன் என்று சொன்னார். அப்போது வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் அவர்கள் என்ன சொல்கிறார்னு கேட்டால், உனக்கு ஓய்வு இருக்கும்போது இங்கே வந்து கொண்டிருப்பா என்று சொல்கிறார். சொன்ன உடனே அவருக்கு சுவாமிஜி சொல்கிறார்கள், அந்த முதல் சந்திப்பிலேயே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவர்தான் நம்முடைய குரு என்பது அவருடைய ஆழ்மனதிற்கு புரிந்திருக்கும் போல் இருக்கிறது. எனவே சுவாமிஜி அவர்கள் பிற்பாடு எழுதுவார்கள், என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அவருக்கு எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அங்கே செல்வார்கள். அப்படி செல்கிற பொழுது பல்வேறு விதமான அந்த வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணராவ் அவர்கள் சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம், இந்த 3 மருத்துவத்துறையிலும் மிக தேர்ச்சி பெற்றவர்.
எனவே மருந்துகள் எப்படி செய்வது என்பதை சுவாமிஜிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுவாமிஜி சொல்வார்கள், நிறைய நாட்கள் நான் அங்கேயே இருப்பேன், இரவிலே கூட சில நேரம் அங்கேயே தங்கிவிடுவேன் என்று சொல்லி எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் அவருடைய அக்கால் கணவரும் ஒரு மருத்துவர். எனவே மருந்து செய்யக்கூடியதை பல நேரங்களில் அவர் நேரிலே பார்த்திருக்கிறார். சிறிது காலம் இந்த மாதிரி நடைமுறை பயிற்சியிலே எல்லாம் கொடுத்த பிறகு குருநாதர் சொல்கிறார், நீ இந்த சாதாரணமாக கற்றுக்கொண்டு நீ தொழில் செய்ய முடியாது, அதனால் நீ இதற்கு இருக்கக்கூடிய பரீட்சை எழுத வேண்டும், தேர்வு எழுத வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். முறைப்படி ஒரு கல்லூரியிலே பயின்று 4 வருடங்கள் பயின்றால்தான் அந்த பரீட்சை எழுதி தேர்வு பெற முடியும். ஏனென்றால் அவ்வளவு கடினமான எழுத்து தேர்வும் இருக்கும், பிறகு நேர்முகத் தேர்வும் இருக்கும், எப்படி மருந்துகளை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் சுவாமிஜி பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதலிலே ஒரு முறையிலே எழுதுகிறார், ஒரு 4 தாள்கள் பேப்பர் எழுதுகிறார், அதை பாஸ் செய்து விடுகிறார். அடுத்த முறை அவரால் எழுத முடியவில்லை, அதற்கு பிறகு உள்ளதில் எல்லாவற்றையும் எழுதி பாஸ் செய்து விடுகிறார். எனவே கடைசியிலே அவர் எழுதுவார், மிகவும் படிக்கிற போது நிகழ்ச்சியாக இருக்கும். என்ன எழுதுவார் என்று கேட்டால், என்னால் அவருக்கு ஒரு உபயோகமும் இல்லை, ஆனால் அவர் என்னை தன் மகன் போல் பார்த்து கொண்டு எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தார், அவரை நான் வணங்குகின்றேன் என்று சொல்லி எழுதுவார். எனவே குரு ஒருவரை வாழ்த்தினார் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக ஒரு நாளும் வீண் போக மாட்டார். ஏனென்று சொன்னால் நாம் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை கூட பல சமயம் சொல்வோம், தயவுசெய்து மாணவர்களை சபிக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் சில மாணவர்கள் குறும்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், சில மாணவர்கள் சரியாக படிக்காதவர்களாக இருப்பார்கள், ஆனால் ஒருபோதும் அவர்களை நீங்கள் சபிக்காதீர்கள் என்று சொல்வோம். சுவாமிஜி அவர்களும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர் குரு என்கின்ற நிலையை அடைந்த பிறகு சில பேர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் அந்த ஓவர் என்தூசியசம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதை போல் கொஞ்சம் விஷயம் தெரிந்த பிறகு சுவாமிஜிக்கே அறிவுரையெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் சுவாமிஜி ஒரு நாளும் அதை தவறாக கருதி கொண்டதே இல்லை. சரி, அவர்கள் ஒரு ஆர்வத்திலே சொல்கிறார்கள் என்பதற்காக அதற்கு உரிய சமாதானத்தை கூறி அதோடு அதை விட்டு விடுவார்கள். அவருடைய ஆசீர்வாதம் என்பது சுவாமிஜி துரியாதீத தவம் நடத்துகிற போது சொல்வார்கள், என்னுடைய தவ வலிமை உங்களுக்கு இந்த தவத்திலே வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கட்டும் என்று கூறுவார். அவருடைய வாழ்த்து தான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இத்தனை சீடர்களையும் நல்ல முறையிலே தவம் பயில்வதற்கும் அதை தொடர்ந்து செய்வதற்கும் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கும் உறுதுணையாக இருக்கிறது. எனவே அந்த குரு பக்தி, அதை பிற்பாடு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களும் அவருடைய சீடர்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய செய்தி ஒன்று இருக்கிறது, அதையும் நாம் பார்க்கலாம். அதே போல் அருட்தந்தை அவர்களும் அவருடைய சீடர்களை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய அறிவுரைகளை பற்றியும் பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு சீடன் சென்று பாரதியாரிடத்திலே கடவுள் எங்கே என்று கேட்கிறார். அப்படி கேட்கிற பொழுது பாரதியார் அதற்கு விடை சொல்கிறார், கேளப்பா சீடனே, கழுதையொன்றை கீழான பன்றியினை தேலை கண்டு தாளை பார்த்து திரு கரமும் சிரமேற் குப்பி சங்கர சங்கரவென்று பணிதல் வேண்டும், கூலத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும், கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம், மேலத்தான் இதை தெளிவாக விரித்துச் சொல்வேன், விண்மட்டும் கடவுள் அன்று மண்ணும் ஆகுதே என்று சொல்கிறார். இந்த பாடலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த சுத்தவெளி என்கின்ற தத்துவத்தை, அதாவது ஒவ்வொரு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுத்தவெளி சுழல ஆரம்பித்து விண்களின் கூட்டமாக ஆனது, விண்களின் கூட்டு சேர்ந்து பஞ்சபூதங்களாக ஆனது என்று. எனவே அந்த அடிப்படையிலே பார்த்தீர்கள் எல்லாவற்றிலும் இறைத்தன்மை இருக்கிறது என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறார். எனவே சீடன் எந்த நிலையிலே இருக்கிறானோ அந்த நிலைக்கு தகுந்தது மாதிரி அவர்களுடைய உபதேசங்கள் அமைகிறது. ஏனென்று சொன்னால் நாம் சிலவற்றை உயர்வாக என்கிறோம், சிலவற்றை நாம் தாழ்வாக நினைக்கிறோம். அதனால்தான் இங்கே சொல்கிறார் கூலம் என்று சொன்னால் நாம் சொல்லும் இல்லையா, குப்பை கோலம் என்று, கூலத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும் என்று சொல்கிறார். எனவே சீடர்களுடைய நிலைமைக்கு தகுந்தது மாதிரி நம்முடைய உபதேசம் அமைய வேண்டும். இந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மூத்த பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் மும்பை வந்திருந்த போது ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் கொல்கத்தாவிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். தன் விருப்ப ஓய்வு பெற்று ஆழியாரிலேயே தங்கி தொண்டாற்றி கொண்டிருந்தார்கள். அப்படி தொண்டாற்றி கொண்டிருக்கும் போது நம்ம ஆசிரியர் பயிற்சியிலே நமக்கு எப்படி ஆகினை தீட்சை கொடுக்க வேண்டும், சாந்தி தீட்சை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாம் அந்த பழக்கம் இருக்காது. சில பேருக்கு தான் அந்த தீட்சை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், அவர்கள் கொடுப்பார்கள், மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எனவே
இவர்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு கிடைக்காதனால அது சரியாக செய்யவில்லை. உதாரணமாக பார்த்தீர்கள்னு சொன்னால் அதில் நாம் தீட்சை கொடுக்கும்போது மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை மேலே எழுப்பும்போது இடது காலை மடித்து வைத்து வலது காலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மூலாதாரத்துக்கு நேராக இருப்பது மாதிரி மடக்கி வைத்துக்கொண்டு கையை அந்த இடத்திலே வைத்து அழுத்தம் கொடுத்தோம் என்று சொன்னால் நன்றாக அழுத்தம் கிடைக்கும். ஒரு நாள் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் காலை மாற்றி வைத்து விட்டார்கள். நமக்கு தெரியும் ஆழியாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சுவாமிஜியினுடைய கைகளினாலே தவம் தீட்சை பெற வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் வருவார்கள். அப்படி வருகிற பொழுது உதவிக்காக சில பேராசிரியர்களும் அந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த தீட்சை கொடுக்கக்கூடிய பணியை செய்வார்கள். அப்படி செய்கிற பொழுது காலை ஒரு நாள் மாற்றி பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் வைத்து விட்டார்கள். அப்பொழுது சுவாமிஜி அவர்கள் சைகையின் மூலமாகவே இந்த காலை இந்த மாதிரி மாற்றி வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னதாக சொல்வார்கள். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? இவ்வளவு நாளாக இங்கே இருக்கிறாய், இவ்வளவு நாளாக நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவு பேருக்கு தீட்சை கொடுத்திருக்கிறாய், என்ன இது கூட உனக்கு தெரியவில்லையா என்று நாம் கடிந்து கொண்டிருப்போம். ஆனால் சினம் தவிர்த்தல் என்கின்ற பயிற்சியை மற்றவர்களுக்கு போதிக்கலை சுவாமிஜி. அவர்கள் அதை வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே அவர்கள் ஆசிரியர் பயிற்சி கொடுக்கும்போது அந்த தீட்சை கொடுக்கக்கூடிய முறையை பற்றி சொல்லும்போது இதை சொல்லி சொல்லி சிலாகிப்பார்கள். எனவே சீடர்களுடைய நிலை, அவர்களுடைய நிலையிலிருந்து நாம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக மிகவும் சுவாமிஜி அவர்கள் பாடுபட்டார்கள். பேராசிரியர் அமுதா ராமானுஜம் அவர்கள் ஒரு முறை பேசும்போது குறிப்பிட்டார்கள், ஒரு 10 பேராவது நல்லா தேறி வந்துடணுன்னு தான் நான் இந்த பாடுபடுறேன் என்று சொல்வதாக சொல்வார்கள். ஏனென்று கேட்டால் சுவாமிஜி அவர்கள் எந்த நிலைக்கு உயர்ந்திருந்தார்களோ அதே நிலையிலே மற்றவர்களும் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் சுத்தவெளி தத்துவம் என்பதை அவர் பல முறை சொல்கிறார். அப்படி சொல்கிற போது ஒரு அன்பர் சொன்னாராம், ஐயா நீங்கள் சொன்னது இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சிருக்கு, இன்றைக்கி தான் நீங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போது சுவாமிஜி நகைச்சுவையாக சொன்னாரா, நான் 35 வருஷமாக இதே தான் சொல்லிகிட்ருக்கேன், உனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சிருக்கு அப்படின்னாராம். எனவே நம்முடைய அறிவு நிலைக்கு தகுந்தது மாதிரி தான் நம்மளால் அந்த கருத்துக்களை கிரகிக்க முடியும். பறவைகளின் காலடி தடத்தை ஆகாயத்தில் காண முடியா என்று ஒரு பாடலிலே சுவாமிஜி கொள்வார்கள். அது மாதிரி சுவாமிஜியினுடைய நிலை மிக உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலைக்கு நாமும் உயர அவரது நூல்களை படிப்போம். அந்த நூல்களிலே உள்ள கருத்துக்களை மற்றவர்களுடைய கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நான் முன்னுரையில் சொன்னது போல ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் என்று 3 விஷயங்கள் இருக்கிறது. அதாவது ஸ்ருதி என்பது நூல் வழியாக கற்கக்கூடியது, யுக்தி என்பது நாமே சிந்தித்து தெளிந்து கொள்ளக்கூடியது, அனுபவம் என்று சொல்லக்கூடியது அதை நடைமுறைப்படுத்தி பார்த்து அதிலிருந்து வெற்றி தோல்விகளை தெரிந்து கொள்வது. எனவே சுவாமிஜியினுடைய கருத்துக்களை நாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் மற்ற அறிஞர்களுடைய கருத்துக்களோடு ஒப்பிடும்போது சுவாமிஜியினுடைய கருத்துக்கள் எவ்வளவு உயர்ந்தவையாக இருக்கிறது, அந்த கருத்துக்களை அவர் எவ்வளவு எளிமையாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே அருட்தந்தை அவர்களுடைய கருத்துக்களை நாம் படிப்போம், அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தி நாமும் பயன்பெறுவோம், மற்றவரையும் பயன்பெறச் செய்வோம் என்று கூறி இந்த சிந்தனை விருந்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். இந்த சிந்தனை உரையை கேட்ட அனைவரும் அருட்பேராற்றலின் கருணையினாலும் குருவின் திருவருளாலும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.